Hello viewers, welcome to goldenrulz channel. I am Kalasthriyan, GST Practitioner. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட் டெப்ட்ஸ் ஜேர்னல் என்ட்ரியை எப்படி நம்ம டேலியில் டிரான்சாக்ஷன் பாஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னொரு ஸ்மால் ரெக்வெஸ்ட்டு, நீங்கள் நிறைய பேர் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் ஜிஎஸ்டி அண்ட் டேலி பிரைம் ஒரிஜினல் லைசன்ஸ் சாஃப்ட்வேரில் ஆன்லைனில் ட்ரைனிங் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிமோட் அக்சஸ் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸை எடுத்துக்கலாம். ட்ரைனிங்கான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பேட் டெப்ட்ஸ் ஜேர்னல் என்ட்ரி எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்வே ஆஃப் டேலியிலிருந்து வவுச்சர் போகிறோம். F8 சேல்ஸ் எடுக்கிறோம். இங்கே ஒரு இன்வாய்ஸ் நம்பர் தரோம். பார்ட்டி நேம் கஸ்டமர், சேல்ஸ், நேம் ஆஃப் ஐட்டம் சன்ஃப்ளவர் ஆயில், ஒரு 10 பாக்ஸஸ் எடுக்கிறோம். 1000 rupees கொடுக்குறோம். இப்போ இதுக்கு அவுட்புட் CGST, அவுட்புட் SGST போடுறோம். இந்த டிரான்சாக்ஷனை நாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ டோட்டலாக இப்போது நமக்கு கஸ்டமர் எவ்வளோ தர வேண்டியது இருக்குது? 11,200 தர வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போது F6 ரெசிப்ட் போகிறோம். 1/1 ஜனவரி அந்த டேட் எடுக்கிறோம். அன்றைக்கி தேதியில் நமக்கு கஸ்டமர்கிட்டேருந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறோம். 11,200. அவர் 11,000 நமக்கு பேமெண்ட் கொடுக்குறாரு. பெண்டிங் 200 அப்படியே இருக்கு. ஓகே, இப்போ 11,200க்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம். இப்போ கஸ்டமர் நமக்கு 11,000 தான் கொடுத்தாரு. இப்போ 200 கொடுக்கல அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கலாம். 200 அவர் தரவே இல்லை. இது பேட் டெப்ட்ஸாக நாம் ட்ரீட் பண்ணணும். இப்போ எப்படி அதை ட்ரீட் பண்ணுறது, அந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னா F7 ஜேர்னல் என்ட்ரி போய்டுங்க. எப்போவுமே இந்த பேட் டெப்ட்ஸ் டிரான்சாக்ஷனை நம்ம 31st மார்ச் அன்றைக்கி தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இது கன்ஃபார்மாக நம்மளுக்கு வராதுன்னு தெரிஞ்சதுன்னா 31st மார்ச் அன்றைக்கி டேட்டில் இந்த டிரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். F7 ஜேர்னல் என்ட்ரி 31st மார்ச் எடுக்கிறோம். இங்கேருந்து ஒரு லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு அந்த லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேட் டெப்ட்ஸ் எடுக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், பேட் டெப்ட்ஸு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறீங்க, இல்லை எல்லாமே நாட் அப்ளிகபிள் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ பேட் டெப்ட்ஸ் 200 டு கஸ்டமர் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் 1 2 3 4 எடுக்கிறீங்க. இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணுறீங்க. இப்போ இங்கே கஸ்டமர் கரண்ட் பேலன்ஸ் 0 ஆகிடுச்சா, பேட் டெப்ட்ஸில் 200 வந்துடுச்சு. என்டர் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கேட் ஆஃப் டேலிலேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போகிறோம். F1 ப்ரெஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், பேட் டெப்ட்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சுங்களா. ஓகே, இப்போது டிஸ்பிளே போகிறோம். அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் எடுக்கிறோம். அங்கேருந்து லெட்ஜர் எடுக்கிறோம். கஸ்டமரை சூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம சேல்ஸ் பண்ணது 11,200 ரூபா. HDFC பேங்க்கில் நமக்கு ரெசிப்ட் வந்தது 11,000 ரூபா. பேட் டெப்ட்ஸ் நமக்கு வராக்கடன் அது 200 ரூபா. போக 11,200 போட்டு இந்த டிரான்சாக்ஷனை நாம் இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் நீங்கள் பேட் டெப்ட்ஸ் டிரான்சாக்ஷனை என்ட்ரியை நீங்கள் டேலியில் பாஸ் பண்ணணும். இன்றைக்கி பேட் டெப்ட்ஸ் டிரான்சாக்ஷனை எப்படி டேலியில் பாஸ் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.